Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம யூனிட் 3 பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 இதில் பாருங்கள், கேபிட்டல் பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரெண்டு பார்ட்னர் ஆண்டனி அக்பர் who share profits and losses in the ratio of 3:2. அப்புறம் அவங்களுடைய ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கு 60,000 40,000. அப்புறம் அடிஷ்னலாக கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க, ஒருத்தர் 10,000 இன்னொருத்தர் 5,000. ஸோ இதை வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 6%. calculate interest on capital at 6% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் தி இயர் எண்டிங் 31st December 2018. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த டைப்பு இது 2 மார்க்ஸ் டைப்பில் வரும். ஓகே, இது எப்படி செய்கிறது பாருங்கள். இப்போ நான் சில ஒர்க்கிங்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட். இப்போது இதோட க்ளோசிங் டேட் என்னன்னு பாருங்கள். calculate interest on capital at 6% for the year ending 31st December 2018. ஸோ 31st December 2018 தான் க்ளோசிங் டேட். அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் க்ளோசிங் டேட் அப்படின்னு. அப்போ இதுக்கு ஓப்பனிங் டேட் என்னவாக இருக்கும்? 1/1/2018, 1 இயர். ஸோ டிசம்பர் க்ளோசிங்னா ஜான்வரி ஓப்பனிங், ஸோ 1 இயர். இந்த ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், இந்த டேட் தெரிஞ்சால் தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓப்பனிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன. ஸோ ஹெட்டிங் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போது ரெண்டு பார்ட்னர் பாருங்கள், ரெண்டுக்குமே ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஆண்டனிக்கு 60,000, ரெண்டாவது பார்ட்னர் அக்பர் அவருக்கு 40,000. டேட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். பேலன்ஸ் இன் தேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன் 1st January. ஸோ 1st January 2018 இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓப்பனிங் டேட் 1st January 2018. அந்த டேட்லேயே அவங்களுக்கு கேபிட்டல் இருந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நான் எழுதியிருக்கேன். ஓப்பனிங் கேபிட்டல் 60,000. ஆண்டனி ஹெட்டிங் போட்டாச்சு. இப்போது இவர் அடிஷ்னல் கேபிட்டல் என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாருன்னு பார்க்கணும். ஆண்டனி இன்ட்ரடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ₹10,000 ஆன் 1st April 2018. ஸோ 1st April 2018 அடிஷ்னல் கேபிட்டல் 10,000. இப்போது இந்த 10,000 என்னைக்கு வந்திருக்குது? ஏப்ரல் 1ஆம் தேதி. நமக்கு க்ளோசிங் டேட் டிசம்பர் 31st. அப்போது ஏப்ரல்லிருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம் இந்த கேபிட்டல் நம்மக்கிட்ட இருந்திருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் 9 months. ஸோ இந்த 10,000 கேபிட்டலுக்கு 9 months தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். பட் இந்த 60,000 1 இயர் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம், ஏன்னா ஓப்பனிங்லேருந்தே இருக்குது. இப்போ கேல்குலேஷன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் இந்த 60,000 இன்டூ 6/100 இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6%. ஸோ 6/100 இது ஒர்க் அவுட் பண்ண எவ்வளோ வருது? 3,600. ஸோ அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 9 months தான் எவ்வளோக்கு? 10,000க்கு. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 10,000 இன்டூ 6/100
இன்ட்டு 9/12. இது எவ்வளோ வந்திருக்கு? 450. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4050. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் ஆண்டனி. இது என்ன பண்ணுறது? 10,000 இன்டூ 6% மேலே 6% கண்டுபிடிங்க. 10,000க்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டு இன்டூ 9 டிவைடட் பை 12 போட்டு 450 ஆன்சர். ஸோ இதே மாதிரி அக்பருக்கும் இதே மாதிரி தான் போடணும். அவருக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் அக்பர் 40,000. த சேம் டேட், ஓப்பனிங் டேட்லேயே இருக்குது. 1/1/2018. 1/1/2018 ஓப்பனிங் கேபிட்டல் 40,000. அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? அக்பர் இன்ட்ரடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ₹5,000 ஆன் 1st July 2018. ஸோ 1st July 2018 அடிஷ்னல் கேபிட்டல் 5,000. இப்போது க்ளோசிங் டேட் பாருங்கள், December 31st. அப்போது இந்த ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம்னு பார்க்கணும். ஜூலை டு டிசம்பர் 6 months. இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 இன்டூ 6/100 2,400. அடிஷ்னல் கேபிட்டல் 5,000 இன்டூ 6/100 இன்டூ 6/12, அதாவது 6 months தான். மொத்தம் 12 மாதம், அது 6 months. ஸோ இங்கே எவ்வளோ வருது? 150. ரெண்டையும் ஆட் பண்ண 2,550. ஸோ இப்படி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேருக்குமே. ஸோ ஃபார் 9 monthsனா 9/12. மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 9 monthsனா 9/12. இங்கே 6 months. ஸோ 6/12. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் 2. இதுலேயும் அதே மாதிரி தான். என்ன பண்ணணும்? ஓப்பனிங் டேட் முதல்ல க்ளோசிங் டேட் கண்டுபிடிங்க. கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2017. ஸோ க்ளோசிங் டேட் தெரியும் 31st March 2017. அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்து 1/4/2016. ஏன்னா 1 year. இப்போ மார்ச்சில் முடியுதுன்னா ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஏப்ரல் டு மார்ச் 2016 ஸ்டார்ட் ஆகி 2017 முடியுது. 1 year. ஸோ ஓப்பனிங் டேட் 1/4/2016. இந்த ஓப்பனிங் டேட்லேயே ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் சிந்து அண்ட் பிந்து ஆன் 1st April 2016. ஸோ ஓப்பனிங் டேட்டு 1st April. 1st Aprilலேயே கேபிட்டல் இருந்திருக்கு 15,000 10,000. ஸோ ஒருத்தருக்கு 15,000, இன்னொருத்தருக்கு 10,000. இப்போது சிந்து இவங்களுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ வந்திருக்கு பாருங்கள். சிந்து இன்ட்ரடியூஸ்ட் அன் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ₹5,000 ஆன் 1st January. ஸோ 1st January அடிஷ்னல் கேபிட்டல் 5,000. இப்போ இந்த 1st Januaryலேருந்து 31st March வரைக்கும், January to March 3 months. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் 15,000 இன்டு 6/100. இங்கேயும் 6% தான். ஸோ 6/100. அடிஷ்னல் கேபிட்டல் 5,000 6/100 இன்டு 3/12. ஏன்னா 3 months. ஸோ இதுக்கு 900, இதுக்கு 75. ஸோ இதே மாதிரி பிந்து இவங்களுக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும் 10,000. அடிஷ்னல் கேபிட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க 8,000. பட் எந்த டேட்டில் அடிஷ்னல் கேபிட்டல் வந்திருக்குதுங்கிறது கொடுக்கல. ஸோ டேட்டு தெரியாது. அதனால் மந்த்து எத்தனை மந்த்துங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுவே அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட்டு தெரியாது அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எப்போவுமே ஃபார் 6 months. நான் கீழே நோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சின்ஸ் டேட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் இஸ் நாட் கிவன்,
interest on additional capital is calculated for 6 months. So additional capital 8000 into 6 by 100 into 6 by 12 ஏன்னா 6 months. இங்கே டேட்டு இது கொடுக்கல, அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட்டு தரல. அப்படின்னா மாதம் தெரியாது, நம்ம 6 monthsனு ஆவரேஜாக 6 monthsனு எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும் 10,000 into 6 by 12 600, additional capital 8,000 into 6 by 100 into 6 by 12 240, total 840. ஸோ இது ஒரு மாடல். இப்போ அடுத்த மாடல் illustration 3. இது ஒரு 3 mark டைப் கொஸ்டின். இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. டேட் ஃபஸ்ட்டு க்ளோசிங் டேட் பார்த்துடலாம். க்ளோசிங் டேட் வந்து calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2017. அப்போ க்ளோசிங் டேட் 31st December 2017. அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்து 1/1/2017 ஃபார் 1 year, January to December. இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸு பழைய சம்முக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இதுக்கு பழைய சம்மில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. இது ஓப்பனிங் டேட்டில் எவ்வளோ கேபிட்டல் இருந்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் தெரிஞ்சதுனால இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டேட்டில் உள்ள கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் என்னது 31st December 2017. இங்கே பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், ஆஸ் ஆன் 31st December 2017. ஸோ க்ளோசிங் டேட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட்டில் இவங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் க்ளோசிங் டேட்டில் கேபிட்டல் மட்டும் தெரியும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அடிஷ்னலாக ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன் பாருங்கள், கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சா தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் யூனிட் 1ல் படிச்சிருக்கீங்க. இதே வருஷம் தான் +2ல் யூனிட் 1 அக்கௌண்டன்சியில் படிச்சிருக்கீங்க. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட், இதில் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, அனில் சுனில் 2 பார்ட்னர் 15,000 20,000 15,000 20,000. ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டல் கூட எதை ஆட் பண்ணணும், ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். அப்புறம் எதை மைனஸ் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். அப்புறம் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிரும். இப்போது இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் தெரியும், ட்ராயிங்ஸ் கூட தெரியும். கொடுத்துருக்கு பாருங்கள், ட்ராயிங்ஸ் ஆஃப் அனில் சுனில் 2,000 3,000. ஸோ 2,000 3,000 ஆட் பண்ணியிருக்கேன். 17 இங்கே 23. அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், அனில் இன்ட்ரோடியூஸ்ட் அன் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 5,000, சுனில் 7,000 அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ 5,000 7,000 அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணால் இங்கே 12 இங்கே 16. அப்புறம் ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட், இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 5,000 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 2 பேருடைய ப்ராஃபிட்டும் சேர்ந்து மொத்தமாக 5,000 கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறது கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த ப்ராஃபிட்டு தான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். டோட்டல் ப்ராஃபிட் 5,000 கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் ஃபார் தி இயர், இந்த கம்பெனியுடைய டோட்டல் ப்ராஃபிட் தெரியும். ஆனால் இந்த 5,000 எப்படி 2 பிரிக்கிறது, இந்த பார்ட்னருக்கு எவ்வளோ, இந்த பார்ட்னருக்கு எவ்வளோ, 3,000 2,000, அது எப்படி பிரிக்கிறது, கீழே போட்டுருங்க பாருங்கள். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அமௌண்ட் 5,000,
இது எப்படி பிரிக்கிறது? 3:2. எங்கே கொடுத்துருக்குது? மேலே பாருங்கள், அனில் அண்ட் சுனில் ஹூ ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் அட் 3:2. அப்போது இந்த ப்ராஃபிட் 5,000 நம்ம 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும். 3:2 என்னது? 3 + 2 5. ஸோ 3/5 ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 2/5. ஸோ அனிலுக்கு வந்து 5,000 × 3/5 எவ்வளோ வரும்? 3,000 வரும். சுனிலுக்கு 5,000 × 2/5 2,000 வரும். ஸோ இந்த 5,000 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 3,000 2,000 அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டோம்? மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அனிலுக்கு 9,000, சுனிலுக்கு 14,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் தெரிஞ்சதுனால இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போது ஓப்பனிங் கேபிட்டல் ஒருத்தருக்கு 9,000, இன்னொருக்கு 14,000. ஸோ எழுதியிருக்கேன் பாருங்கள், 9,000 14,000. அனிலுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 9,000, சுனிலுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 14,000. இப்போது ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான் அனிலுக்கு என்ன பண்ண போகிறோம்? அடிஷ்னல் கேபிட்டல் எந்த டேட்டில் வந்திருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அனில் introduced an additional capital of 5,000 on 1st October. So 1st October additional capital 5,000. நமக்கு க்ளோசிங் டேட் 31st டிசம்பர். ஸோ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குது? அக்டோபர் டிசம்பர் 3 months. இப்போது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இங்கே இருக்குது 9,000 × 6/100. பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6%. ஸோ 9,000 × 6/12 6/100 is equal to 540. Additional capital 5,000 × 6/100 × 3/12. ஏன்னா 3 months தான். ஸோ அது 75 வந்துருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 615. ஸோ அதே மாதிரி சுனிலுக்கும் அடிஷ்னல் கேபிட்டல் 7,000 1/4/2017 வந்திருக்குது. இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது 9 months இருந்திருக்குது. ஏப்ரல்லேருந்து டிசம்பர், ஏப்ரல் டு டிசம்பர். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர்னா 9 months. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 14,000 × 6/100 840. Additional capital 7,000 × 6/12 × 9/12 ஏன்னா 9 months. ஸோ 315. ரெண்டையும் ஆட் பண்ணால் 1155. ஸோ இதுதான் சுனில் இன்ட்ரெஸ்ட். இது அனில் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்த மாடல் இல்லஸ்ட்ரேஷன் 4. இப்போது இதுவும் அதே டைப் தான். ரேஷியோ கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%. அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுத்துருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் சேம் மெத்தட் தான். ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிரும். என்ன டிஃப்ரென்ஸு பழைய சம்முக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ராஃபிட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கீழே. ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 31,000. அந்த 31,000ல் பேலன்ஸ் ஷீட்டில் 10,000 காட்டுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 10,000 அப்படின்னு. இதுக்கு என்ன மீனிங்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 10,000 கொடுத்துருக்காங்க லைபிலிட்டிஸில். ஸோ இந்த 10,000 வந்து இது வரைக்கும் பார்ட்னர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கவே இல்லை.
மொத்த ப்ராஃபிட் 31,000, ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 31,000 கொடுத்துருக்காங்க. கீழே இந்த 31,000ல் 21,000 வந்து இவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பேலன்ஸ் 10,000 இன்னும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை, அது இவங்கயே பேலன்ஸ் ஷீட்லேயே காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது 21,000 வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்குது. அந்த 21,000 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். டோட்டல் ப்ராஃபிட் 31,000 கொடுத்துருந்தாலும் 10,000 இன்னும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை, இன்னும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே இருக்குது. 21,000 மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் 21,000 தான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஒருத்தருக்கு 9,000, இன்னொருத்தருக்கு 12,000, 2 ஆட் பண்ணால் 21,000. இதை தான் என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 31,000 மைனஸ் பண்ணக்கூடாது, 31,000 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஏன்னா 21,000 மட்டும்தான் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, 10,000 இன்னும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. நான் ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் 31,000, ப்ராஃபிட் நாட் ஷேர்டு, இதுவரை ஷேர் பண்ணாது 10,000, ப்ராஃபிட் ஆல்ரெடி ஷேர்டு, ஏற்கனவே ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிட்டது 21,000. இந்த 21,000க்கு தான் 2ஆக ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ராம், டேவிட், ராமுக்கு 9,000, டேவிட்டுக்கு 12,000. இது எப்படி வந்தது, 3:4, 3:4, 3:4 தான் என்னது, இவங்க ஷேரிங் ரேஷியோ. இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அட் 3:4. ஸோ 3:4னா 3 + 4 7. ஸோ 3/7 then 4/7, 3/7 then 4/7. So 21,000 into 3/7 9,000, 21,000 into 4/7 12,000. ஸோ ப்ராஃபிட் வந்து 9,000 12,000 மைனஸ் பண்ணிவிட்டோம்னா பேலன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 20,000 25,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும், அப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு 20,000, இன்னொருத்தருக்கு 25,000. ஸோ ராம் 20,000, டேவிட் 25,000. ஓப்பனிங் கேபிட்டல் ராம் ஓப்பனிங் கேபிட்டல் 20, டேவிட் ஓப்பனிங் கேபிட்டல் 25. இப்போ ராமுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் என்னைக்கு வந்திருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க 1st July. ராம் introduced an additional capital of 6,000. ஸோ 1st July அடிஷ்னல் கேபிட்டல் 6,000. ஸோ ஜூலையிலேருந்து இங்கே க்ளோசிங் டேட்டு 31st March 2018. ஸோ ஜூலை டு மார்ச் 9 months. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 20,000 into 6/100 1,200. அடிஷ்னல் கேபிட்டல் 6,000 into 6/100 into 9/12, அதாவது 9 months. ஸோ இதுக்கு எவ்வளோ வருது, 270, டோட்டல் பண்ணால் 1,470. அதே மாதிரி டேவிட்டுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும், அடிஷ்னல் கேபிட்டல் 10,000 கொடுத்துருக்காங்க. டேவிட் introduced an additional capital of 10,000 on 1st October. ஸோ 1st Octoberலேருந்து மார்ச்சுக்கு எத்தனை மந்த் இடையில இருக்குது, 6 months. இது வந்து எதிலிருந்து, அக்டோபர் டு மார்ச், அக்டோபர் டு மார்ச் 6 months. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் 25,000 into 6/100 1,500. அடிஷ்னல் கேபிட்டல் 10,000 into 6/100 into 6/12, இதான் 6 months. ஸோ 300, டோட்டல் 1,800. ஸோ இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ டேவிட்டுக்கு 1,800, அப்புறம் ராமுக்கு 1,470. ஓகே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.